மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் தமிழ் மூவி விட்டு நம்ம போட போகிறோம். என்னடா இறங்கின ஃபர்ஸ்ட் டே படத்துக்கு போறியான்னு கேட்டா, மேன் மணிரத்னம். ஐ மீன் ஹார்ட் கோர் ஃபேன் ஆஃப் மணிரத்னம். எனக்கு சினிமான்னு ஒரு விஷயம் புரிதல் வந்ததே அவர் எடுக்கிற படங்கள் தான். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு மணிரத்னம் ஃபேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் இடத்துல படம் வெளியே விட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் அஜித். அண்ட் ஆக்சுவலி இன்னைக்கு பேக் வித் பேக் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் தமிழ் மூவி இன் தமிழ் இறங்கியிருக்கு. அது பார்க்க தான் இன்னைக்கு போகிறோம். அண்ட் அதை ஃபுல் ஒரு vlog அண்ட் ரிவ்யூ ஆட்டு நம்ம போட போகிறோம். என்னடா இறங்கின ஃபர்ஸ்ட் டே படத்துக்கு போறியான்னு கேட்டால், ஆமாங்க, வேறு யாருக்கு வேண்டிய இல்லை, த மேன் மணிரத்னம். ஐ மீன் ஹார்ட் கோர் ஃபேன் ஆஃப் மணிரத்னம். பிகாஸ் இந்த ஒரு காலேஜ் டைம் படிக்கும்போது இந்த ரூமில் சும்மா கிடக்கும்போது ஒரு சினிமா பிராந்தன் இருப்பான், அவன் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த மணிரத்னம் கிரைஸ். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒரு மணிரத்னம் அவர் தான் சினிமா எப்படி பார்க்கணும், சினிமான்னா என்னன்னு பல விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ சினிமா எப்போவுமே எனக்கு சினிமான்னு ஒரு விஷயம் புரிதல் வந்ததே அவர் எடுக்கிற படங்கள் தான். சூப்பராக எடுப்பார் படம். அண்ட் எவ்ரிதிங் இஸ் மை ஃபேவரட். அண்ட் த மோஸ்ட் ஃபேவரட் ரிப்பீட்டட் வேல்யூ படம்னா ராவணன் தான் பார்ப்போம். அண்ட் இன்னைக்கு இந்த தக் லைஃப் பார்க்குறதுக்காக ஐ எம் ஃபுல்லி ப்ரிப்பேர்டு. அண்ட் ரிவ்யூஸ் ஒன்றும் பார்க்காம போகிறோம். எப்படியும் மணிரத்னம் படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ தான் அடிப்பானுங்க. ஸோ ரிவ்யூஸ் ஒன்றும் பார்க்காம நம்ம போகிறோம். என் தலைவன் என் குருநாதன் படம் பார்க்க நான் போகிறேன். ஒன் ஆஃப் தி கிரேட் தேட்டர் ட்ரிவாண்டத்தில் தான் படம் பார்க்க போகிறோம். ஸோ இட் வில் பி நைஸ். இங்கே படம் பார்க்குறது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பிடிக்கும். நான் மோஸ்ட்டு ட்ரிவாண்டம் வந்தாலே இங்கே தான் படம் பார்க்க போகிறது. நல்லா இருக்கும். தேட்டர் ஆம்பியன்ஸும் நான் போட்டு கட்டி தரேன் பாருங்கள். ஆக்சுவலி படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு மணிரத்னம் ஃபேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் இடத்துல படம் வெளியே விட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் நல்லா இருக்குது படம். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பர்சனலாகவே படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மோஸ்ட் சிம்பு கேரக்டர் நல்லா இருந்துச்சுங்க. அந்த அமரன் கேரக்டர் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்து. என் தலைவன் ஏஆர் ரகுமான் ஒரு லாஸ்ட்டில் ஒரு 5 வண்ண பூவேன்னு ஒரு இது போடுவான். எங்கே தொடங்குச்சோ அங்கேயே கொண்டு வந்து முடிச்சு ஒரு 5 வண்ண பூவேன்னு ஒரு இது போடுவான். சூப்பராக இருக்கும், அழகாக இருந்துச்சு அது. அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, ஐயா மணிரத்னம் அவர்கள் 73 வயசில் இப்படி ஒரு ஆக்ஷன் மூவி குக் பண்ணணும்னா அது வேறு லெவல் தான். ஆக்ஷன்லாம் பயங்கரம் இருந்து நல்லா இருந்துச்சு படம். ஆல் ஓவர்லி ஒரு பவர் பேக்ட் கேங்ஸ்டரிசம் என்டர்டைன்மெண்ட்னே சொல்லுவோம். நல்லா இருந்துச்சு படம். இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ஸ்க்ரீன் பிளேயும் ஸ்டோரி ரைட்டிங்கும் நல்லா பண்ணியிருக்கணும். பட் ஜஸ்ட் மிஸ்ட் அவுட். ஓவரால் த மேன் வித் பேக் நல்லா இருக்கு படம் கூட மென்ஷன் பண்ணணும். அண்ட் படமாக பாருங்கள். நிறைய பேர் மணிரத்னத்தை வந்து ரொம்ப போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க. என்னன்னா
படம் எடுக்க தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேன் ஒரு 20 எனக்கு அறிவு அந்த காலத்துலேருந்து அந்த மனுஷனோட படம் வந்து பயங்கரமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்து படம் மணிரத்னம் படம் எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க. பட் ஐ லவ் மோஸ்ட் மணிரத்னம் மூவிஸ். என் கடல் படம் கூட எனக்கு நல்லா பிடிக்கும். நிறைய பேர் கடல் படம் பிடிக்கான்னு சொல்லுவாங்க. இந்த படமும் அஸ் ஏ மணிரத்னம் ஃபேனாக வந்து பாருங்கள். சில இடத்துல படம் ஸ்க்ரீன் பிளே மணிரத்னம் மூவிஸ் விட்டு போயிருக்கும், ஆனால் அதை கிராப் பண்ணுவார் படத்தில். நல்லா இருக்கும். அந்த ரொமான்டிக் சீன் எல்லாமே அப்படியே என் தலைவன் புகுந்து விளையாடி இருப்பார் எல்லா படத்தையும் மாதிரி தான். ஸோ வாட்ச்.